எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த தியானத்துக்கு உதவியாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 மட்டும் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 மட்டும். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமாங்க பிள்ளைகளை, இது உபவாச நாளிலும் இந்த நாளில் நாங்கள் 5 விதமான கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த உபவாசத்திலே தேவன் என்னோடு இடப்பட்டது. நிச்சயமாக 5 வகையில் ஒரு வகையாக நாங்கள் இருப்போம். எனக்கும் தேவனுக்கும் தெரிந்த ரகசியம். ஆகவே உங்களுக்கும் தேவனுக்கும் நாங்கள் எந்த வகை கிறிஸ்தவர்கள்? இந்த நாளிலும் ஒரு 5 விதமான கிறிஸ்தவர்களை நான் பார்க்க போகிறேன். ஆண்டவர் இந்த ஊமையை கனிகளை வைத்து பேசினபடியினாலே கனி என்றால் என்ன, பலன் என்றால் என்ன என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. பிசாசும் அப்படிதான் அந்த கிறிஸ்தவர்களை ஏமாற்றி வைத்திருந்தான். ஆகவே கனி என்றால் என்ன, பலன் என்ன என்ற ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்து என் தேவ செய்திக்குள் நான் செல்ல வருகிறேன். இந்த நாளில் நான் கனியை வைத்து தான் பேச போகிறேன். என்ன கனி? ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனிகளை தெரியாத ஒரு கிறிஸ்தவனும் இருக்கவே முடியாது. அப்படி என்றால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் என்னிடம் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியம் கனி. என்னையும் உங்களையும் ஆண்டவர் படைத்ததே கனி கொடுப்பதற்காக. திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த நாளில் தனிப்பட்ட ரீதியாக எங்கள் ஒவ்வொரு பேசுகிறார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் படைத்தது கனி கொடுப்பதற்காக. அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் என்னிடம் உங்களை எதிர்பார்ப்பது கனி. தேவ பிள்ளைகளை, அது நாங்கள் அறியோமோ, எங்களுடைய சபையில் இருக்க விசுவாசிகள் அறிவோம் தெரியாது. அதை யார் அறிந்திருக்கான்? பிசாசு அறிந்திருக்கிறான். அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் என்னிடம் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்க்கிறது கனி உள்ள ஒரு வாழ்க்கையை. தேவர்களே, உதாரணமாக பலாமரம் எல்லாத்துக்கும் தெரியும். பலாமரம் பாருங்க, பலாமரம் பெரிய மரம், பெரிய இலைகள் இருக்கும், கிளைகள் இருக்கும், அல்ல நிறைய பலன்கள் உண்டு. அந்த பலாமரத்தை எதுக்கு? விறகுக்கு பயன்படுத்துவார்கள், அல்ல பலகை எடுப்பார்கள், அந்த பலகையிலிருந்து நாட்காலி, கதிரை, மேசை அதெல்லாம் செய்வார்கள். சிறு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இலங்கை தேசத்தில் அந்த பலா இலைகளை வைத்து விளையாடுவார்கள். கிளிகள் எல்லாம் அந்த நிழல் இருக்கும், ஜனங்கள் இருப்பார்கள். மூலிகைக்கு பயன்படுத்துவார்கள், விறகுகளுக்கு பயன்படுவார். இப்படி அநேக பிரயோஜனங்கள் உண்டு பலா மரத்திலே. ஆனால் அந்த மரத்தை பலகை மரம் என்று சொல்ல முடியுமா? நாட்காலி மரம் என்று சொல்ல முடியுமா? மூலிகை மரம் என்று சொல்ல முடியுமா? விறகு மரம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதிலே பேர் பலா மரம். அதை ஆண்டவர் படைத்த நோக்கம் பலா கனிகளை கொடுப்பதற்காக. தேவ பிள்ளைகளை, அதிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதை படைத்ததே ஆண்டவர். அது மட்டும் பலாமரம் அல்ல, வாழை மரமா இருக்கலாம். என்ன மரமும் அதன் தன்மைக்கு கனி கொடுக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் படைத்து இருக்கிறார். அதே போலத்தான் கிறிஸ்தவராகிய என்னையும் உங்களை ஆண்டவர் படைத்திருக்கார். தேவ பிள்ளைகளே, எதிர்ப்பதற்கு கனி கொடுப்பதற்காக. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எந்த கனி. அதை பிசாசு நன்றாய் எனக்கு இங்க எப்படி தெரியுமா பிசாசு கிறிஸ்தவர்களை ஏமாற்றி வைத்து இருக்கிறான்? கனியை விட பலன்தான் அது முக்கியம் என்று ஏமாற்றி வைத்திருக்கான் அந்த கிறிஸ்தவர்களை. இந்த பிசாசு எப்படி ஏமாற்றம்? கனி கொடுக்க படைக்கப்பட்ட கிறிஸ்தவனை நீ படைக்கப்பட்டதே பலன் கொடுப்பதற்குத்தான். எப்படி? ஆண்டவர் அந்த பலாமரத்தை கொடுத்த பலா காய்களை கொடுப்பதற்கு. ஆனா அந்த பலாமரத்தை நீ விறகு கொடுப்பதற்காக, பலகை செய்வதற்காக, நிழலில் இருப்பதற்காக, ஆடுகள் சாப்பிடுவதற்காக அப்படி ஏமாற்றி வைத்திருக்காண்டு. அப்படித்தான் பிசாசன் கிறிஸ்தவரை ஏமாற்றி வைத்திருக்கான். தேவர்களே, பலன்களை அடிப்படையாக வைத்து ஒரு போலியான நிறைவான கிறிஸ்தவ வாழ்க்கையை பிசாசின் எங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறான். அந்த பலாமரம் சில நேரம் நேற்று இருக்கும். ஆடுகள் எல்லாம் என்கிட்ட இலைகளை சாப்பிடுது. எத்தனை ஆடுகள் என்னால பசியாறுது, எத்தனை ஆடுகளுக்கு நான் பசியை தீர்க்கிறேன். சந்தோஷம், நான் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுறேன். ஆடுகள்லாம் என்கிட்ட சாப்பிடுது, எல்லாம் நிறைவா போகுது. கொஞ்ச நாள் போக ஆடுகள் வேற என்ன சாப்பிடுன்னு கூட அந்த பலாமரம் நினைக்கும். ஐயோ, இத்தனை நாள் இந்த ஆடு எல்லாம் என்கிட்ட சாப்பிட்டுச்சே, இப்ப வருது இல்லையே, நான் ஒன்றுக்குமே பிரயோஜனமா இல்லைன்னு என்று போலியான ஒரு துக்கத்தை அது உண்டாக்குறது. பிள்ளைகளே, அது படைக்கப்பட்ட நோக்கத்தை அது மறந்துடுது. அதுக்குள்ள ஒரு போலியான
பிரோஜனம் இல்லா தன்னை நினைத்துக் கொள்ளுகிறது. இதைத்தான் பிசாசு இந்த கிறிஸ்தவர்களை புகுத்தி இருக்கிறான். கனி கொடுக்கிறவர்களை பலன் கொடுக்கிறவராய் மாட்ட பார்க்கிறான். அப்படி அவர்கள் கனி கொடுக்க ஆரம்பித்ததும் அந்த கனிகளை வைத்து அவர் வைக்கிறான். நான் இவ்வளவு பெரிய ஊழியம் செய்றேன், இவ்வளவா ஊழியம் செய்றேன், சபையில் இது செய்றேன், அது செய்றேன், இது செய்றேன் என்று அப்படி ஏமாற்றி வைத்து இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, திருப்தி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பிசாசானுக்கு வந்திருக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவனை ஆண்டவர் அழைத்தது கனி கொடுப்பதற்காக. இந்த கனி கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பலாமரம் பலா காய்களை கொடுக்காது வேற காரியங்களை செய்வது போல இன்று கனி கொடுப்பதா கிறிஸ்தவன் பல காரியங்களை செய்திருக்கான். ஆனால் மெயின் நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கம் அதை மறந்து போகிறான். நாங்கள் செய்கிற ஊழியமும் பலன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசான என்ன தெரியுமா நம்பியிருக்கான்? கனி கொடுப்பதை விட ஊழியம் செஞ்சா எல்லாம் ஓகே, அது ஒரு பலன். எப்படி பலாமரம் அது கனி கொடுப்பதை நோக்கத்துக்கு மற்ற காரியங்கள்லாம் செய்தோ அதே ஊழியம் என்பது ஒரு பலன். ஊழியம் முக்கியம் தான், அது ஒரு பலன் மாத்திரம் தான், கனி அல்ல. பல ஊழியங்கள் இருக்கு. வர்ஷிப் செய்யலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம், சபையில் அந்த காரியம் இந்த பீமஸ் எல்லாமே செய்யலாம். இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்த பலன்கள். ஆனால் என்னையும் உங்களை ஆண்டவர் படிப்ப கனி கொடுப்பதற்காக. ஆனால் இன்று பாருங்க, கனி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட மனிதன், கனி கொடுப்பதை உருவாக்கப்பட்ட மனிதன் எப்படி அந்த பலாமரம் கனி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதோ அது கனி கொடுப்பதை தவறிவிட்டு விறகையும் மூலிகையும் ஆடுகளுக்கு இதையும் சிறு பிள்ளைகள் நிலை எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது போல, அதே போலத்தான் நாங்களும் கூட கனி கொடுக்க படைக்கப்பட்ட நாங்கள் பலன் என்ற ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கோம். தேவர்களே, யாரும் திருப்தி அடையக்கூடாது. என்னை உங்களையும் படைக்கப்பட்ட நோக்கம் கனி கொடுப்பதற்காக. நான் பிரசங்கம் பண்ணுறேன், சபையில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன். அநேக பேர் என்ன பிரசங்கத்தை கேட்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அழகா வர்ஷிப் பண்றேன், நல்லா படிக்கிறேன், சபையில காணி கொடுக்குறேன், தசம்பாயம் கொடுக்குறேன், சபையை அரேஞ்ச் பண்றேன், பீமர் போறேன், டெக்னீஷியன் போறேன், நிறைவா நான் இல்ல. தேவ பிள்ளைகளே, அது போலியான ஒரு திருப்தி. ஆண்டவர் என்னையும் உங்களை, அது பலன்கள். ஆண்டவர் என்னையும் உங்களையும் படுத்தது கனி கொடுப்பதற்காக. இது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த பலாமரத்தை ஆண்டவர் காய்களை கொடுப்பதற்கு படைக்கப்பட்ட அந்த ஒரு காயுமே இல்லை. ஆனா அந்த பலாமரம் திருப்தி பட்டு கொண்டிருக்கு. விறகு எடுக்கிறாங்க, என் பலகை எடுக்கிறாங்க, கதிரை எடுக்கிறாங்க, மூலிகை எடுக்கிறாங்க, ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா இருக்கேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முட்டா பலாமரமே, நான் உன்னை படைத்ததே கனி கொடுப்பதற்காக. நீ கனி கொடுப்பதை விட்டு விட்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்க. அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்தவர்ல நாங்க என்னையும் உங்களையும் ஆண்டவர் படைத்தது கனி கொடுப்பதற்காக. அதை விட்டு மற்ற எல்லா வேலையும் நாங்க செய்யறோம். அதெல்லாம் பலன்கள். தேவ பிள்ளைகளை, பிரசங்கம் பண்ணலாம், திக்கரசம் ஊழியலாம், அற்புதங்கள் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், எல்லாமே பலன்கள். ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்தது கனி கொடுப்பதற்காக. பாருங்க, இந்த நான் வாசித்த வசனம் சொல்லி கனிகளால் அவர் அறிவித்தார். தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் என்று சொல்ல எல்லாத்தையும் நாங்கள் நம்பக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அவர்கள் எல்லாம் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு வருவார்கள், ஆனா உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்களாக இருப்பார் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நாய்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அவருடைய கனிகளால் அவர்களை அறிந்து கொள்ளலாம். கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வெளித்தோட்டத்தில் நீதிமான்களை போல இருப்பார்கள். பார்க்க அப்படி பைபிள் கை அப்படி எல்லாமே இருக்கும், ஆனா உள்ளே பார்த்தா பச்சிக்கிற ஓநாய்களா இருப்பார்கள். அவர்களை எப்படி கண்டடிக்கலாம்? அவர்களை வழி நடத்துவவர்கள் காணப்படும் துர்க்க குணங்கள். 1 யோவான் 4:5 சொல்லுகின்றது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களாய் பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். தேவனால் உண்டாயிருந்தாதவன் எங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆகையா தேவ பிள்ளைகளே, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகளை பாருங்க, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அவருடைய பேசுகிற எல்லாத்துக்கும் காரணம் உலகமா இருக்கும். அவர் கற்பிக்கிறது, போதிக்கிறது அனைத்துக்கும் தூண்டுகோல் வந்து உலகம். ஆகவே அவர்களுக்கு உலகம் செவி கொடுக்கும். ஒரு மனிதன் புகழ் பெற பெற்றால் அவனை புகழ் உலகம் பேசும், பொய் பேசும். ஆனா நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கப்பட்டால் எல்லா கண்டனத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டியவர்களே. நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்க பாருங்க, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வரும். கள்ள போதகர்களை விசுவாசத்தை ஜெபிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, எனக்குள் உங்களுக்கு இருக்க பரிசுத்த ஆவியான ஒரு இனக்கான குழுவா, இவன் பேச்சு திறமை, இவன் செவி கொடுக்க கனிகள் இருக்கா அப்படி பார்க்கலாம். அப்படி நாங்கள் எங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்தாவியார் இவரை கனி இல்லாத வாழ்க்கை, இவர் சொல்ற நம்பாதன்னு அப்படி எங்களை உணர்த்துவார். அவருடைய கனிகளை வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பாருங்க, கள்ள போதகனை ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறை, அதை கேடுவிக்கும் போதனைகளை
எல்லாமே காட்டி கொடுத்துடும். என்னை பிரசங்கம் பண்ணலாம் பெருசா, ஆனா அந்த பிரசங்கம் பண்ண மனுஷன் கனி இருக்கான்னு பாருங்க. வேதம் சொல்லுது இப்படி கனி இல்லாத சொன்னா அவனுக்கு கேட்காத பிரசங்கத்தை. அவனோட வாழ்க்கையில கனி இருக்க பாருங்க. நீ படைக்கப்பட்ட நோக்கம் கனி கொடுப்பதற்காக. நீ கனி கொடுப்பாவும் விறகையும் பலகையும் கொடுத்து கொண்டு வந்து இங்க என்ன சொல்ற? ஆகவே தேவ பிள்ளைகளே பாருங்க, மரமானாலும் சரி கொடியானாலும் சரி அது தன்மை கேட்பதான் கனி கொடுக்கும். நீங்கள் முட்மரங்களை போயிட்டு திராட்சை செடியை தேட, திராட்சை கனியை தேட முடியாது. அது திராட்சை முட்கனிகளை தர முடியாது. கெட்ட நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். கடைசியில கல்ல ஊழியக்கார திகச முடியும் அக்கினிலே போடப்படும். தேவ பிள்ளைகளே இவர குணநலன் எப்படி இருக்கும்? தங்களை கிறிஸ்தவர் என்று அறிக்கை செய்து கொள்வார்கள். பார்க்க கிறிஸ்தவன், பேசினா கிறிஸ்தவன், நடந்தா கிறிஸ்தவன், எல்லாமே கிறிஸ்தவன். ஆனா தேவனுக்கு உண்மையா இருப்பதற்கு பதிலாக பிரசித்தி பெற்ற மக்களிடம் அவர் விசுவாசத்தை தேடுவார்கள். யார்கிட்ட நல்ல கனம், பெரிய அந்தஸ்து, காசு, பணம் அப்படி இருக்கும், அவங்கள்ட்ட போய் விசுவாசம் தேடுவாங்க, விசுவாசத்தை காட்டுவாங்க. அநேக ஊழியக்கார பாருங்க, அவர்கள் படைத்தவர்கள் அல்ல, படைக்கப்பட்ட மனிதனை தொடர்ந்து கொள்வர்களாக இருக்கார்கள். படைக்கப்பட்ட தேவனை அல்ல தேவ பிள்ளைகளே. ஆகிய அவருடைய மகிமைக்கு கனத்துக்கு முதலீடு கொடுக்க மாட்டார்கள், ஆசை விருப்பங்களுக்கு முதலீடு கொடு. அப்படிப்பட்டதான் ஊழியக்காரர்கள். அவருடைய கொள்கையை பாருங்க, சுயத்தை அடி மையமாக கொண்டிருக்கும். தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டிருக்காது, சுயம். அவர் மனிதனுடைய போதனையும் பாரம்பரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானவையாக இருந்தாலும் கூட அவைகளை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பாருங்க, பரலோக பாதையில் செல்லுகிற அநேக விசுவாசிகளை வழிவிலக போகும்போது அநேக கள்ளத்திக்கதர்சிகள் ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்காரு. தேவ பிள்ளைகளே, தவறான மறைவான உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள். பகுத்தறிவுங்க, யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. அதுதான் பரிசுத்தாவியானவர் விளக்குவாரு. யாரு வேணாலும் உபதேசம் பாருங்க, வேதத்தின்படி சரியான. சாத்தானும் என்னும் ஒளியின் தூதன் வேச ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பான். ஊழியக்காரர்கள் மூலமா வஞ்சிக்கலாம். தேவ பிள்ளைகளே, அநேக அற்புதங்கள் அடையாளங்களை இப்படி சொல்லி அதை தெரிந்து கொள்ள கூட்டத்தை வழிவிலக போக செய்து கொண்டிருக்கான். இதைத்தான் யோவான் எதிர்பார்த்த, பிரியமானவர்களே, உலகத்தின் அநேக கள்ளத்தின் தேசம் தோன்றியிருப்பதான் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டாய்ந்த சோதித்தார்கள். எனக்குள் உங்களுக்குள் ஆவியானவருக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளைகள், எப்படி சோதித்தருவது? ஏதேன் தோட்டத்தின் மரமை ஆண்டால் 2 மரங்களை வைத்தார். ஒன்று நல்ல மரம், ஜீவ விருட்சம். 2வது நன்மை தீமைக்கு விரியத்தக்கத விருட்சம். ஆண்டவர் உலகத்தில் 2 வல்லமையில வைத்திருக்கார். தேவனுடைய வல்லமை, சாத்தானுடைய வல்லமை. ஒரு பக்கத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எழுப்புகிறார். மறுபக்கம் சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி கொண்டான். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை சேர்க்கிறார், மற்ற பக்கம் சாத்தான் ஓநாய்களை சேர்த்து கொண்டு இருக்கிறான். ஒரு பக்கத்தில் கனிதரும் செடிகள், மறுபக்கத்தில் முட்செடிகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, ஆகவே கர்த்தர் எச்சரிக்கிறார், எல்லா கனிகளையும் நம்பாதீங்க. பாருங்க, சில பழங்கள் பார்க்க அழகா இருக்கும், பார்த்த கனி சாப்பிடணும் போல இருக்கும். ஆனா நீங்க சாப்பிட்டா சில நேரம் அது உடலை கெடுதி கொண்டு வரும், அலர்ஜிக்கா இருக்கும், ஒரு வகை அரிப்புகள் வரும். ஆனா நல்ல பழம் கெட்ட பழம் 2க்கு வித்தியாசம் தெரியும். நாங்க எது நல்ல கனி, இது 2 கெட்ட கனி அறிந்து கொள்ளும். தேவ பிள்ளைகளை, இந்த பலர் பக்தி வேஷம் போட்டுக்கொண்டு வரலாம். எல்லாம் பார்க்கலே, இவர் அல்லவா ஊழியக்காரன், இவர் நீதிமான் அல்லவா என்று சொல்லலாம். இப்படி அநேகர் வருவார்கள். தேவ பிள்ளை, எக்கோ சாட்சியெல்லாம் பாருங்க, அவர் கோட் சுட்டு டை போட்டு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதளிப்பார்கள். ஒரு மனிதன் கடவுள் அல்ல, இவர் தீர்க்கதரிசி, அவ்வளவுதான் என்று இருப்பார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, தவறான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவே எங்கே நல்ல நோட்டு இருக்குதோ அங்கதான் கள்ள நோட்டும் இருக்கும். அரசாங்கம் நல்ல நோட்டுகளை அச்சடிக்க கள்ளர்கள் கள்ள நோட்டுகளை அச்சடிப்பார். கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசம் நாங்க தான் தேவங்களை அறிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி தரும் வாழ்க்கையை மட்டும் சொல்லல, அந்த கனிகளால் அவர்கள் அறிவிகள் என்று சொல்வார். நீங்கள் ஒருவருடைய உபதேசத்தை, ஒருவருடைய பிரசங்கத்துக்கு அவர்கிட்ட கனி இருக்கான முதல்ல பாருங்க. ஒரு மனிதன் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆவியின் கனிகள் அவன்கிட்ட இருக்குதா பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, இந்த கனிகள் இருக்கான்னு பாருங்க. ஒரு பிரசங்கிக்க அவர் ஊழியம் செய்யறாரு, பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், அவன் அன்பு இல்லாட்டி, அவன் ஒரு பொறுமை இல்லாட்டி, அவன் தயவு இல்லாட்டி, நற்குணங்கள் இல்லாட்டி, விசுவாசம் இல்லாட்டி, அவன் இச்சை அடக்கம் சாந்தம் இல்லாட்டி ஊழியக்காரன் இல்ல. தேவப்படி ஆண்டவர் எதிர்பார்த்தது, படைத்தது எங்களை இதற்காகத்தான். இஸ்ரேல் தேசத்துல நான் போன நேரம் பார்த்தேன்,
ஒரு திராட்சை பழம் போல ஒரு வகை முச்செடியிலே ஒரு பழம் இருக்கும். அதை பார்த்தா கிரேப்ஸ் மாதிரி திராட்சை மாதிரியே இருக்கும். அதே நிறம் அதே அளவு அப்படியே இருக்கும். ஆனா அதை அப்படி ருசி பார்த்தா புளிப்பு ருசியா இருக்கும். அதெல்லாம் பழுத்து இருக்கும் அப்படியே அந்த மரங்களில. அது கசப்பும் விஷத்தன்மை இருக்குன்னு சொன்னாங்க. ஆகிய முச்செடிகளில் யாருமே திராட்சை பழத்தை பறிக்க முடியாது அன்பானவர்களே. முள் என்றாலே சாபத்தின் அறிகுறி, சாத்தானின் அறிகுறி. வெளித்தோட்டத்துக்கு கனி கொடுப்பது போல இருக்கலாம், ஆனால் உள்ளத்தை பார்த்தா சாத்தானின் வஞ்சனைகள் பின்னுக்கால இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆவியின் கனிகளால் அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளை திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளையும் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? ஆகவே முதலாவது கிறிஸ்தவர்கள் யார் என்று பார்க்க போகிறோம். மாற்கு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 5 விதமான கிறிஸ்தவர்களை பார்த்து அதில் நாங்கள் எந்த வகை இந்த நாளிலும் நாங்கள் மனம் திரும்பும் ஆண்டவரே, நான் கனிவுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று. மாற்கு 11:13. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அன்பானவர்களே, இலைகள் மட்டுமுள்ள கிறிஸ்தவர்கள் யாரு? முதலாவது இலைகள் மட்டுமுள்ள கிறிஸ்தவர். அத்திமரத்தின் தன்மை என்ன தெரியுமா? அது பூ பூக்க ஆரம்பித்ததும் அது இலைகள் எல்லாமே உதிர்ந்து விடும். அப்ப அந்த மரம் முழுவதும் அப்படியே பூவா காட்சி இருக்கும். அத்தி மரத்துல அந்த பூவிலிருந்து பிஞ்சு தோன்றும். அப்போது இலைகள் துளிர்க்க ஆரம்பித்து விடும். கனி கொடுக்கும் காலம் வரும்போது கனிகளோடு கூட ஏராளமான இலைகள் காணப்படும். ஏராளமான கிளைகளும் பூக்களும். அந்த கனி அப்படியே அந்த மரத்துல குருவிகள் சந்தோஷம் அப்படியே இருக்கும். ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம அருமை ஆண்டவர் பசியோடு நடந்து வருகிறார். ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஊழியம் செஞ்ச ஆண்டவர் டயட். அப்படியே அந்த பெத்தனியா ஊருக்கு வர எதிர்பார்க்கிறா. தூரத்திலேயே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறா. அது பெத்தகே என்றால் அத்தியின் வீடு என்ற அர்த்தம். அந்த பெத்தகே ஊர்ல நிறைய அத்தி மரம் ஒளிய மரங்கள் இருக்கும். அந்த ஊரே அப்படியே தான் நிறைஞ்சிருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பார்த்து அந்த அத்தி மரம் அப்படியே தனித்து நின்றது. பெரிய இலைகள், பசுமையான இலைகள், அழகான இலைகள். அப்படியே அந்த அத்தி மரம் தனித்து இருந்தபடியினாலே சூரிய வெளிச்சம் அப்படியே படும்போது செழிப்பாய் காட்சி அளித்தார். தூரத்திலே ஆண்டு பார்த்தார். ஓ, இலைகள் இருக்கின்றது, நிச்சயமாய் எங்கள் கனிகள் இருக்கும். அவர் சென்ற வழியை விலகி வருகிறார். வந்து பார்க்கிறார், கனி இல்லை, இலைகள் மட்டும்தான். இலைகள் இருந்தால் நிச்சயமாக கனி இருக்கும். அத்தி மரத்தில் அத்தான் தன்மை. ஆனா கனி இல்லை. இலைகளை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. கனி இருந்தா சரி, சாப்பிட்டு ஆண்டவர் வல்லமையா ஊழியம் செய்ய முடிந்தது. அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அத்திப்பழ காலமாயிராதபடியினால் அவர் அதனத்தில் வந்தபோது இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அதாவது தேவப்பிள்ளைகளே, அங்கு பிஞ்சு காய்கள் சார இருந்திருக்கணும், அதான் சொல்றாங்க. ஆகவே காலம் என்ற சொல்லை கிரேக்க மொழியிலே கைரோஸ் என்று சொல்வார்கள். அதாவது கனி கொடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்பு என்ற அர்த்தம். தேவப்பிள்ளைகளே, எங்களுக்கு காலம் ஏற்றதா இருக்கோ வசதியா இருக்கோ அல்ல, ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்த்து கனி. தேவப்பிள்ளைகளை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் கனி எதிர்பார்த்து. இலைகள் மட்டும்தான் இருந்தது, ஆனா கனி கொடுப்பது போல காட்சி அளித்தது. இலைகள் நிறைவா இருந்தது, அழகா இருந்தது, சூரிய ஒளி படுது, பெரிய இலைகள், செழுமையான இலைகள். அப்படிதான் இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அப்படிதான் இருக்கோம். தேவ பிள்ளைகளே, அந்த அத்தி மரத்தை போல இருக்கும். இலைகள் மட்டும் உள்ள கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை நல்லா வரும் சபைக்கு, வேதத்தை கையில எழுதி கொண்டு வரும். சபையில் வந்து அல்லேலூயா கோஷம், எல்லாம் ஆண்டவருடைய காரியங்களை பங்கு கொள்ளும், பிரசங்கம் பண்ணும், வர்ஷிப் பண்ணும், எல்லாமே செய்வோம். ஆனா கனி கொடுப்பது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவலா, பேரளவு கிறிஸ்தவலா இருக்கும். ஏதோ பிறந்து விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அப்படியே வாழ்ந்து போய்விடுவோம் என்று இருக்கிறோம். அநேகர் இம்மைக்குரிய செழுமையில் காணப்படுகிறார்கள், ஆனா ஆவிக்குரிய வறுமையில் காணப்படுகிறார். தேவப்பிள்ளைகளை, காசு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, நகை இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, ஆனா ஆவிக்குரிய கனிகள் இல்லை, தெய்வீக சுபாவங்கள் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் இல்லை, பரிசுத்தம் இல்லை, மன்னிக்க சுபாவம் இல்லை. ஆண்டவரை எதிர்பார்த்து வந்தா கனிகளை, ஆனா இலைகள் அழகா நல்ல கிறிஸ்தவன் அந்த மரத்தை போல இருக்கும். பார்க்க தூரம் பார்க்கணும், நல்ல மரத்துல அத்திக்காய் நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவரே வந்தார், ஆண்டவரே ஏமாந்து போயிட்டார். சாப்பிட ஏதாவது கிடைக்கணும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நான் இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாற்றி பெற்றுக் கொண்டு விடுகிறோம். உன்னதற்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு, நித்திய ஆசீர்வாதங்களை வஞ்சிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவருடைய குணாதிசயங்களோடு அதுக்கான நாடுகளை படைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும். மாற்கு 11:14 சொல்லுகிறார், அப்போது இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்றார், இது முதல் ஒரு காலம் ஒருவன் முன்னத்தில் கனியை புசியாதிருக்கடவான். ஒருவர் முன்னத்தில் கனியை புசியாதிருக்கடுவான். மற்ற அற்புதங்களை போல அல்லாமல் தேவ பிள்ளைகளே,
இந்த அற்புதம் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகின்ற பாருங்க. இனி ஒரு காலம் உண்ட கனி புசி தருவான். அந்த அத்தி மரம் அந்த கனி கொடுக்க தவறியதான் கனி கொடுக்கும் தன்மை அதன் நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எப்படி அந்த பயன்படுத்தாத தாளந்துள்ள மனுஷன் தாளந்து அவனுக்கு எடுத்துக்கொள்ள மற்றொன்று கொடுக்கப்பட்டதோ, மரம் தன்னால் நான் முழுமையும் இழந்து போனது. அத்தி மரம் எவ்வளவு செழிப்பா இருந்த பாருங்க. தூரத்தில் இருக்கும்போது நல்லா காணக்கூடியதா இருந்த இலைகள். ஆனா எளிதாய் பார்க்கலாம், இலைகள் இருந்தது, கனிகள் இல்லை. ஆனா கனி இருப்பது போல காட்சி அளித்தது. கிறிஸ்தவர்களை போல கனி கொடுப்பதில் மலட்டுத்தன்மை காணப்பட்டது. நம்முடைய வாழ்விலும் நாங்கள் கனி கொடுக்காமல் இருந்தால் தேவப்புண்டு வெற்றுண்டு அக்கினியில் போடப்படுவோம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகோட வாழ்க்கையில் எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. கனி கொடுப்பதை கடவுள் எதற்காக நம்மை உருவாக்கினாரோ அது அந்த நோக்கமே கனி கொடுப்பதற்காக. தேவ பிள்ளைகளை அதை நிறைவேற்றோம் நாங்கள். அது மட்டுமல்ல மனதிருந்த கனிகளை கொடுக்கணும். நம்முடைய வாழ்வில் கனிகள் இருக்கிறதா, இல்லாட்டி இலைகள் மட்டும் உள்ள கிறிஸ்தவர்களா? அதுதான் முதலாவது. அந்த அத்தி மரத்தை போல இலைகள் போல செழிப்பாய் காணப்படுகிறோம். பார்ப்பதற்கு கனி கொடுக்கும் வாழ்க, ஆனா கனி இருப்பது போல இருக்கும். ஆனா இலைகள் மட்டும் உள்ள கிறிஸ்தவர்களா? சிந்திப்போம். இரண்டாவது ஓசியா 10:1. ஓசியா 10:1. இஸ்ரவேல் பணலற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இரண்டாவது தனக்கு தானே கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்கள். முதலாவது இலைகள் மட்டும் உள்ள கிறிஸ்தவர்கள். இரண்டாவது தனக்கு தானே கனி கொடுக்கும் கிறிஸ்தவர். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ ஒரு பலனற்ற திராட்சை செடி, நீ ஒரு பிரோஜனம் இல்லை. நான் உன்னை நட்டு அதை கொண்டு வந்தோடனே பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி உரமிட்டு எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சேன். உன்னால் பலன் தர முடியவில்லையே. நான் எகிப்தின் அடிமைதான் 400 வருஷம் அந்த உன்னை அழைச்சிட்டு வந்தேன். எத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செஞ்சேன், எவ்வளோ காரியங்கள். நீ நட்டாத நிற்காத வீடுகளை கொடுத்தேன், காணிகள் எல்லாமே அவளை கொடுத்தனே. ஆனா நீ தோட்டக்காரனுக்கு எஜமானுக்கும் பிரோஜனம் இல்லை. நீ அவங்களுக்கு கனி கொடுக்காம உனக்கு நீயே கனி கொடுத்து கொண்டிருந்தே. இன்றைக்கு அப்படித்தானே கிறிஸ்துவலாகி நாங்கள் நம்மை நாவே கவனித்துக் கொள்ளும் சுயநலவாதிகளாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் சுயநலமா இருக்காங்க, வாழ்கிறார்கள். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல படிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, காசு, பணம், செல்வம், நல்ல வேலை, என்ன குறை வச்சிருக்காரு எங்களுக்கு? ஏதோ ஒரு தேசத்துல இருந்தவங்களை அழைத்து வந்து எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்து இருக்கார்கள். நாங்க என்ன செய்கிறோம்? எங்களுக்கு கிடைக்க முழுக்க முழுக்க எங்களை சொந்த தேவைக்கே பார்க்கிறோம். எல்லாமே எங்களுக்கு 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 ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு, ஆண்டவரோட ஊழியத்துக்கு, ஆண்டவரோட சபைக்கு என்ன கொடுக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப சுவிசேஷ வேலைகளுக்கு எதை செய்யறோம்? எங்களுக்காக கனி கொடுக்கும் பிரோஜனம் மற்றவர்களா இருக்கும். நாங்க எங்களுக்கே கனி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 24 மணித்தியாலங்கள், 1440 நிமிடங்கள், 86,400 நொடிகள், எவ்வளவு நேரம் ஆண்டவர் கொடுக்கிறோம்? எப்படி இருக்கு எங்களை ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு? எல்லாமே நமக்கு நமக்கு நேரத்தை நமக்கு, காசு நமக்கு, பணம் நமக்கு, சொத்து நமக்கு, உடல் எல்லாமே நமக்கு 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 நாமே கனி. ஆனால் ஆண்டவர் என்ன படிச்சிருக்காங்க? என்ன படிச்சது? நான் நல்ல கனியை கொடுப்பேன். ஆனா நான் எனக்கு நானே ஆண்டவருக்கு கனி கொடுப்பேன். ஆண்டவர் என்ன படிச்சார், என்னை அழைச்சார், என்னை ஆசீர்வச்சிருக்காரு, எனக்கு எல்லாம் தந்தாரு, நிறைவா தந்திருக்காரு. ஆனா எனக்கு நானே கனி குடிச்சேன். ஆண்டவர் வேணாம், ஆண்டவருக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். சும்மா சபைக்கு வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை கனி கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்காக நாங்கள் வாழணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். நாங்கள் அர்ப்பணிக்கணும் இந்த வாழ்க்கையை. எங்களுக்காக அடிமை ரூபம் எடுத்து அந்த பரலோக மேன்மையை திறந்து வந்து தன்னை தாழ்த்து மரண பரிதம் எவ்வளவு பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை தோம்புகள், சூக்கால நீச்சார்கள், காரி துப்பினார்கள், தலையில் தட்டினார்கள். அந்த உலகத்தை படைத்த பரமனை எனக்காக உங்களுக்காக அல்லவா தன் கடைசி ரொட்டு ரத்தத்தையும் சிந்தி கொடுத்தேன், என்னையும் உங்களை மீட்பதற்காக அல்லவா தன் எல்லாவற்றையும் எங்கள் சகித்தாரே ஆண்டவர். அந்த ஆண்டவருக்காக நான் என்ன பண்ண செய்கிறேன்? நான் என்ன செய்கிறேன்? எனக்கு நானே கனி கொடுத்து கொண்டு வாழ்றேன். காசு இருக்கு, பணம் இருக்கு, பேங்க்ல கோடிக்கணக்கான சொத்து, என்ன செய்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு? என் உடல் நல்ல ஆயிரத்தி குத்திக்க உடலா என்ன செய்கிறேன்? 24 மணித்தியார் நேரத்தில் என்ன செய்யறேன் ஆண்டவருக்கு? எனக்கு நானே கனி கொடுத்து கொண்டிருக்கிறேன். முதலாவது இலைகள் மட்டும் உள்ள கிறிஸ்தவர்கள். இரண்டாவது தனக்கு தானே கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்கள். மூன்றாவது ஏசாயா 5:4.
நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்த எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? மூன்றாவது, கசப்பான கனிகளை கொடுப்பவர்கள். இதிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நேசுர திராட்சை கொடுத்துகிறார். செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டியை பற்ற பாடு இருக்கின்ற கர்த்தர் அந்த தோட்டத்துக்கு வேலி அடைத்து கற்கெல்லாம் பொறுக்கி அது நல்ல திராட்சை அடிகள் நட்டு அது நடுவிலே கோபுரத்தை உண்டு பண்ணி அதில் ஆலயம் உண்டு பண்ணி நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாருங்க, கர்த்தர் அந்த உலக பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை தனக்கென தெரிந்து கொண்டார். அதில் இஸ்ரேல் என்னும் அந்த திராட்சையை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்தை நட்டினார். வேதம் சொல்லுகின்றது, ஏசாயா 5:7 சேனைகள் கர்த்தர் திராட்சை தோட்டம் இஸ்ரேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு யூதாவின் மனுஷரே. ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். ஒரு நல்ல மாமரம் தேவப்பலகளை அது கனி கொடுக்கும், நல்ல டேஸ்டான கனி திடீரென்று கசப்பான கனிகளை கொடுக்க ஆரம்பித்தது. காரணம் என்னென்று பார்த்தால், மரத்தை சுற்றிலும் நிறைய வேப்ப மரங்கள், அந்த வேப்ப மரத்தின் வேர்கள் எல்லாம் அந்த மாமரத்தின் வேரோடு பின்னி அந்த கசப்பு அப்படியே அந்த மரத்துக்குள்ள. கசப்பான மாறாவின் தண்ணீரை நிற்க எந்த மரமும் கசப்பான கனிகளை தான் கொடுக்கும் தேவப்பிள்ளைகளே. ஆகவே உலக அசுத்தங்கள் பாவங்கள் எல்லாம் இன்று இஸ்ரேல் ஜனங்களும் அந்த உலக நாகரிகம் எல்லாம் இஸ்ரேல் பாரம்பரியங்களுக்கு வந்துவிட. இஸ்ரேல் தேசத்துக்கு போனா பார்க்கலாம், இங்க இருக்க அம்ஸ்டர்டாம் புருசல் அதை விட அங்க மோசம் ஜெருசலம்ல. ஆகவே அந்த கசப்பான சுபாவம் கொடுத்தது. பாருங்க, ஏசாயாவே சொல்றாரு, அசுத்த உதடுகள் மத்தியில் வாசம் பண்ணி நான் அசுத்த உச்சம், அவருடைய உதடுகள் அசுத்தமாகவில்லையா? இந்த கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் அப்படித்தான். ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக ஜீவனை கொடுத்தாரோ, எதற்காக என்னையும் உங்களையும் படைத்தாரோ, நாங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டோமோ, ஞானஸ்தானம் அடித்தோமோ, எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்காரோ, தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டார், உருவாக்கினார் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நானும் நீங்களும் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்ரேல் நாட்டை அந்த ஜனங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தோட்டத்திலே பாதுகாப்பான அறம் போட்டு ஆலையை கொடுத்து திராட்சை நல்ல கனிகளை கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆலையை உண்டு பண்ணுகிறார், ஸ்டோரை உண்டு பண்ணுகிறார், நல்ல கல்லெல்லாம் பொறுக்கிறார், துப்புரம் பண்ணுகிறார். அதே மாதிரிதான் என்னையும் உங்களையும் செய்திருக்கிறார். அது வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ரட்சித்து ஞானஸ்தானம் கொடுத்து சபையை ஏற்படுத்தி சபையில கொடுத்து தினம் வார்த்தைகளை அனுப்பி எவ்வளவு காரியங்களை செய்திருக்கார். என் புள்ள எனக்கு நல்ல கனிகளை கொடுக்கும். ஆனால் நானும் நீங்களும் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கோம் தேவப்பிள்ளைகளே. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகிய மெய்யான திராட்செடியார் கிறிஸ்துவில் ஒட்டப்பட்டு கிளையாக அவரை நிறுத்திருக்கும் போது தான் நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுப்போம். விளையாடி கசப்பான கனிகள் தான். இந்த ஏன் அழகான கசப்பான கனிகள் கொடுத்துருக்கோம்? எங்களுக்குள்ளேயே எரிச்சல், பொறாமைகள், கோல், மற்றவரை மதிக்கிறது இல்லை, பெருந்தன்மை, நான் பெரியவன், நீ ஏன். நாங்கள் இன்னும் அந்த மெய்யான திராட்சை கிறிஸ்துக்குள் ஒட்டப்பட இல்லை. அதில் ஒட்டப்பட்டு அப்படியே அவரோடு இணைந்திருப்போம். ஆனால் நிச்சயமாய் நல்ல கனிகளை தான் கொடுப்போம் தேவப்பிள்ளைகளே. இப்படிப்பட்டதான் கசப்பான கனிகளை கொடுத்திருக்கார். கசப்பான கனிகள் கொடுத்தால் என்ன செய்வார் ஆண்டவர்? நல்ல திராட்சை பழம் காலங்களை கொடுப்பார். கொடுத்து பார்த்திருந்து கசப்பான கனிகளை கொடுத்திருந்தார், வேலியை எடுத்து போடுவார். அது மேய்ந்து போடப்படும் தேவப்பிள்ளைகளே. அப்படியே அடைப்பை தகர்த்து போடுவார், அது மிதி உண்டு போயிடும். திராட்சை சோடம் அப்படியே அழிந்து போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லல. ஆகவே நாங்கள் இலைகள் மட்டுமுள்ள கிறிஸ்தவர்களா? நமக்கு நாமே கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்களா? கசப்பான கனிகளை கொடுப்பவர்களா? 4வது எசேக்கியா 18:2. எசேக்கியேல் 18:2. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? அடுத்ததாக புளிப்புள்ள பழங்களை தருபவர்கள். பாருங்க, கனிக்காக மரத்தை நட்டுகிற ஒரு தோட்டக்காரன் அதுல கனியை எதிர்பார்ப்பதில் ஒரு குற்றம் இல்லை தான் தேவப்பிள்ளைகளே. நாங்க ஒரு வீட்டுல தோட்டத்துல ஒரு மரத்தை வைக்கிறோம். யாக்கோபதர்லாம் நேற்று தோட்டத்துல போயிட்டு வேலை செஞ்சிருக்காரு. என்னத்துக்கு? அதுல கனி கொடுக்கும். அப்பதானே வருஷத்துக்கும் எங்களுக்கும் பழம் கொண்டு தருவாரு. அவர் அதை வைக்கிறது அதுக்கு தானே. அவர் அதுல கனியை எதிர்பார்க்கறது ஒரு குற்றம் இல்லையே.
அது மாதிரி தான் ஆண்டவர் என்னிடைத்த உங்களை படைத்து எத்தனையோ மரங்கள் உலகத்திலே காணாது வியாதியோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் என்னையும் உங்களை படைத்து நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்து அற்புதங்களை கொடுத்து ஜீவனோடு இந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த தோட்டக்காரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னிடம் உங்களுக்கு கனிகளை எதிர்பார்த்து அவர்களே அந்த கனிகளை எதிர்பார்த்தானே வாழ்கிறார். ஆனா இலைகள் மட்டும் இருக்கு, அந்த மரத்துல கனி இல்லை. கனி கொடுப்பேன்னு சொல்லி நேரத்தில் வந்துடுறார். ஆனா நமக்கு நாமே கனி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளைகள் நல்ல சுவையான கனிகளை கொடுத்தாலும் கசப்பான கனிகளை கொடுத்துருவோம். இப்போ புளிப்பான கனிகள். ஆண்டவர் 3 வகையான புளிப்புகளை குறித்து பேசுகிறார். நீங்க பார்க்கலாம், மத்திய வீட்டுல போய் வாசி பாருங்க. பரிசேயர் என்பவர் புளித்தமா, சல்சேயர் என்பவர் புளித்தமா, ஏரோதின் புளித்தமா என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு தன்னோட சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசேயன் புளித்தமா, சல்சேயன் புளித்தமா, எச்சரிக்கையா இருங்கள் என்று. அப்போது அவர்கள் விளங்கல சீடர்களுக்கு. அவங்க நினைக்கிறாங்க இவங்க என்ன சரி அப்பத்தை பத்தி பேசுறாங்கன்னு. ஆண்டவர் சொன்னது பரிசேயர் சல்சேயன் புளிச்சமாக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னது அவருடைய உபதேசத்தை கொடுத்து தேவர்களே. பரிசேயர் உபதேசம் தவறான உபதேசமா இருந்தது. அடுத்த பரிசுத்த புளித்தமா என்பது மாய்மலமான உபதேசமா இருந்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நாங்கள் பாருங்க, புளிப்புள்ள வாழ்க்கை, மாய்மலமான வாழ்க்கை, சபைக்கேற்ற ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, ஊழியக்கார கண்டு அவர் மாதிரி மற்ற நேரத்தில் ஒரு மாதிரி வாழ்கிற வாழ்க்கை. அத்தான் தேவ பிள்ளைகளே, பரிசுடைய புளித்தமாக எச்சரிக்கையா இருந்த அநேக நாங்கள் அப்படித்தான் பார்வைக்கு கிறிஸ்தவர்களாய் ஊழியக்கார கண்ட ஒரு வேஷம், மற்ற நேரம் ஒரு வேஷம், சபைக்கு வந்த ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், மாய்மலமான உலகத்துக்கு ஒத்த கிறிஸ்தவை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அடுத்த சல்சேயன் புளித்தமா என்பது விசுவாசம் என்ன. இன்னைக்கு அநேகருக்கு சபைக்கு வரோம் போறோம், ஒரு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சுகம் கொடுப்பார், எங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், எங்கள் தேவையான விசுவாசம் இல்லை. எப்படி சல்சேயர் ஆண்டு மறுபிறப்பை கொடுத்து உயிர்த்தெழுதலை கொடுத்து தூதலை கொடுத்து விசுவாசம், அதே மாதிரி 3வது ஏரோது புரிதமா என்பது உலகப்பற்று. இந்த அநேகம் நாங்கள் அப்படித்தான் கிறிஸ்தவர்கள், உலகப்பற்று, உலக காரியங்கள், உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம். ஐயா மாய்மலம் விசுவாசம் என்ன, உலகப்பற்று ஆக எல்லாமே எங்களோட வாழ்க்கையில மிகவும் அமைதியாக வேலை செஞ்சு முழு வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் தேவ பிள்ளைகளே. பரிசேயர் எல்லாம் தங்களுடைய போதனைகளை பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனா உபதேசம் எல்லாம் மாய்மலமா இருந்தது. சல்சேயர் மறுமையை கொடுத்து உயிர்த்தெழுதலை கொடுத்து தூதலை கொடுத்து நம்பிக்கை இல்லை. ஏரோது தான் மேசியா என்று உலகப்பட்டில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட தவறான போதைகள் இந்த சபைகளில் நுழைந்து இருக்கின்ற தேவ பிள்ளைகளே அநேகர் போதிக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து கண்ட கவனமா இருங்க. இந்த புளிப்புகளை குறித்து நான் எச்சரிக்கை இல்லாட்டால் அந்த புளிப்புகள் எங்களுடைய பற்களை கூசி போன்னு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பாருங்க, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதை புளிப்பாங்க. இந்த விசுவாசிகள் தங்களை குறித்து என்ன இந்த பெரிய மேன்மை பாராட்டு விசுவாசிகள் யாருனாலும் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மற்றவர்கள் ஏராளமா பார்க்கறது, மற்றவர்களை மதிக்கல, மற்றவர்கள் சிரிப்பது. என்ன சார் பிள்ளை விட்டா அவருக்கு பாட தெரியும், ஆட தெரியும், அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், இவருக்கு மியூசிக் வாசிக்கிறார், இவருக்கு அர்த்தம். எப்படி மேன்மை பாராட்டுவது? தேவப்பிள்ளை கொருந்து பட்டணத்தை இப்படி பெருமை கொண்டார்கள். பரிசுத்த பவுல் கடிந்து கொள்கிறார், பெருமை கொள்ளாதேன்னு. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதை புளிப்பாக்கிறோம். ஆகவே புளித்தமா என்பது ஒழுக்கக்கேடு. சபையில் எப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள் சிறிதளவு கூட இருந்தால் அதை கண்டிக்கணும் தேவப்பிள்ளைகளை. சபைக்குள்ள எரிச்சல்கள், பொறாமை, கசப்புகள், முன்விரோதங்கள் இருந்தால் கலந்து கொள்ளணும். ஆனா சபையில் ஐக்கியம் அப்படியே பாதிப்படையும். இந்த கொருந்து சபையில் அப்படி இருந்துச்சு. ஒரு தெய்வீக ஒழுங்கு நடக்க எடுக்க அவசியம். கனி சரியா கனியாவிட்டால் அது புளிப்பான சுவை தான் கொடுக்கிறது. மாம்சத்திலிருந்து கொடுக்கப்படும் உபதேசங்கள் எல்லாம் புளிப்பா இருக்கும். சுய ஞானத்தினால் வருகின்ற ஆலோசனை புத்திமதிகள் எல்லாம் புளிப்பு இருக்கும். கொரிந்து சபையில விபச்சாரம் என்ற புளிப்பு அதிகமாய் காணப்பட்டது. அதை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்களை இந்த கொரிந்து சபையிலே பரிசுத்த பவுலடிகள் சொல்லுகிறார். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதும் புளிப்பாக. தேவ பிள்ளைகளே, இந்த சபையிலே துர்க்குணம், பொல்லாப்பு, எரிச்சல், கசப்பு, பொறாம, நாத்தான் பெரியவன் என்ற எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி துப்புரவு, உண்மை, பரிசுத்தம் என்ற புளிப்பு அப்பத்தோட பஸ்காவை அனுப்பிக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்ததாக கடைசியாக நாங்கள் இலைகள் உள்ள கிறிஸ்தவர்களா, நமக்கு நாமே கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்களா, கசப்பான கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்களா, இல்ல புளிப்புள்ள கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்? கடைசியாக யோவான் 15:8.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஆமென். நல்ல கனிகள் ஏராளமாய் தருகிறவர்கள். நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கமா? தேவன் விளப்பமா சொல்ல, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள். நீ நல்ல ஊழியம் செய்ய என் பிதா மகிமைப்படுவார் ஆண்டவர் சொல்லல. நீ மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமை ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கணும். அதற்காக தான் என்னை உங்களை படைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிகமான கனிகளை கொடுக்கணும். இந்த வசனங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு நம் அருமை ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் குணநலங்களை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டணும் வாழ்க்கையில. அப்போது எங்கள் மூலமா பிதா மகிமைப்படுவார். என்னை உங்களை பாவிகளாயிருந்த என்னை உங்களையும் அழைத்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இந்த இடத்தில் வைத்து பரிசுத்தமாக்கி வைத்து இருக்கிறார். அப்போது அதன் மூலம் நான் பிதாவை மகிமைப்படுத்தணும். தேவ பிள்ளைகளே, அருமை ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை நான் அறுத்து போடுவேன். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கவே அதை நான் சுத்தம் பண்ணுவேன். தேவ பிள்ளைகளே, நாங்கள் கனி கொடுக்காமல் வெறுமனவே காலங்களை கடத்தி கொண்டிருப்போமானால் ஆண்டவர் அப்படியே அறுத்து போடுகிறார். நாங்கள் கனி கொடுத்து கொண்டிருந்தால் இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படி அன்பு இருக்கா, இந்த சந்தோஷத்தை, இந்த தயவு, இச்சை அடக்கம் அப்படியே எங்களை சுத்தம் பண்ணியே வந்து கொண்டிருப்பார். எங்கிட்ட அன்பு, கசப்பு, இச்சை அடக்கம், தயவு, தாழ்மை, கீழ்ப்படியாமல் இல்லாத ஆண்டவர் அப்படியே அறுத்து விடுகிறார். இன்று வெறுமனை அநேகர் கிறிஸ்தவர் அடிக்கை சென்று போலி கிறிஸ்தவர் போல மெய்யான ஓனாய் தோள்களை போல்து கொண்டு வாழ்ந்தார்கள். என்னன்னா அவனுக்கு உண்மையான விசுவாசம் இல்லை, ஒரு சபை ஐக்கியம் இல்லை. கிறிஸ்துவோட ஒரு காலம் இணைக்கப்பட்டிருக்க, வார்த்தையோட இணைக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. போடியான ஒரு கிறிஸ்துவ ஏதோ ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு போவோம். கிறிஸ்துவோட அந்த ஜீவன் அவருக்குள்ள இருக்காது. அவர்கள் அநேக உலகத்துக்காக தான் விரும்பாத தேவர்களே. அவர்கள் அப்படி உலகத்துக்குரிய விருப்பம் கொண்டு ஆவிகள் கனியாகி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்சையடக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தி காண்பதில்லை. இத்தகைய கனிகளை எல்லாமே கொடிகள் எல்லாம் பிடித்து அறுத்து விடுகிறார். அதாவது கிறிஸ்துவோட முக்கியமான உறவிலிருந்து பிடித்து விடுகிறார். நியாயம் தீர்த்து புறந்து விடுகிறார். அப்பான்னு சொல்கிறார், ஆண்டவரே நான் உம்ம நாமத்தில் தீர்க்கதரிசனம் கொடுத்தேன், ஆண்டவரே நான் அற்புதங்கள் செய்தேன், ஆண்டவரே எத்தனை பிரசங்கம் செஞ்சிருக்கேன், ஆண்டவரே வர்ஷிப் செஞ்சேன், ஆண்டவரே பீமர் போட்டேன், டெக்னீஷியன் போதில் இருந்தேன், ஆண்டவரே நான் தான் எடுத்து கூட்டுவேன், ஆண்டவரே அத்தனை பேருக்கு தான தர்மம் செஞ்சேன். உன்னை அப்பாலே போடுவேன், நான் ஒரு காலம் அறியேன். ஆண்டவரே இவ்வளவு உங்களுக்கு செஞ்சேன் ஆண்டவர், இத்தனை வருஷம் நான் ரசிக்கப்பட்டு 25 ஒன்றும் இல்லை. நான் உன்னை என்னத்துக்கு படைச்சேன், என்னத்துக்கு அழைச்சேன்? என் வசத்துப்படி நடந்தியா? நீ எல்லாம் செஞ்சிருக்க, தீர்க்கதரிசனம் செஞ்ச, அற்புதம் செஞ்ச, எல்லாம் நீ என் வார்த்தையின்படி நினைச்சியா? நான் எதற்கு ஒன்று படைத்தேன்? கனி கொடுப்பது அதை நீ செஞ்சா இல்லே? அப்போ ஒரு காலம் அறியேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய கனிகளை வளர்ச்சி அடையும். அப்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு கொடி இருந்தா அதுல பூச்சி, காளானெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே படுத்த போன நேரம் அப்படியே அந்த நல்லா வளரும். அதே போல எங்கள் உலக காரியங்கள், உலகங்களுக்குள்ள இருக்கக்கூடாத குணங்கள் வெட்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சியாய் வாழணும் தேவ பிள்ளைகளே. அப்போதான் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். எங்கள் நடத்தை தான் கிறிஸ்து, எங்களோட வாழ்க்கை தான் கிறிஸ்து. எங்களை பார்த்து கிறிஸ்தவன் சொல்லணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ ஜனங்கள் பழுகும் போது கனிகளும் பெருகணும் தேவ பிள்ளைகள். சும்மா ஜனங்கள் பருகிற கனி இல்லாத சபை என்னதுக்கு? அந்த பலாமரம் படைக்கிற அது பலா காய்களை கொடுக்காம வெறுமனை விறகுக்கும், ஆட்டுக்கும், இலைக்கும், மருந்துக்கும், நிழலுக்கும் பயன்படுத்த என்ன பிரயோஜனம்? ஆகிய கனிகளை கொடுக்க மட்டும் மிகுதியான கனிகளை கொடுத்து தேவன் நாம மகிமைப்படுத்தணும். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சொன்ன அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு திராட்சை தோட்டத்தை, அத்தி மரத்தை நாட்டி வைக்கிறார். அதை கனியை தேடும் போது அதுல ஒரு கனியில் எத்தனையோ வருஷமா அது இருக்கும். தோட்டக்காரன் சொல்ல, 3 வருஷமா அந்த அத்தி மரத்தை கனியை தேடுகிறேன், 3 வருஷமா இதை பராமரிக்கிறேன், ஆனா ஒன்றுமே இல்லையே, இதை வெட்டி போடுன்னு சொல்கிறான். தோட்டக்காரன் சொல்கிறான், எஜமானரை இந்த வருஷம் மட்டும் பார்ப்போம், நாங்கள் உரம் போட்டு எல்லாம் செஞ்சு கொஞ்சம் சுற்றி பார்ப்போம், இந்த வருஷம் கனி கொடுக்குமா என்று. அப்போ கனி கொடுக்கலாட்டி இதை வெட்டி போட சொல்லணும். கோடாரி அருகில் வைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, கடைசி காலத்தில் இருக்கும் ஆண்டவருடைய வருகை சமீபமாயிட்டது. ஆண்டவர் திரும்ப திரும்ப எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் எஜமான் இன்னும் ஒரு வருஷத்தை எங்களுக்கு தருகிறார். எங்களுக்காக ஊழியக்காரர்கள் மண்டாடுகிறார், எங்கள் குடும்பங்கள் மண்டாது, சகோதரர்கள் மண்டாடுகிறார்கள். ஆகிய கனி கொடுக்கும் மரம் கல்லறை போலத்தான் கர்த்தர் என்னை உங்களை உயர்த்தும் போது பலர் எங்களை சொல்லால் அடிக்கலாம், நிந்தியால் அடிக்கலாம், அதை கொடுத்து கவலை தேவையில்லை. இன்னைக்கு அநேக நாங்கள் ஊழியம் செய்யும் போல வரலாம், எங்களை நிந்திக்கலாம்,
எங்களை அவமானப்படுத்தலாம், எல்லாமே செய்யலாம் எங்களோட உள் வாழ்க்கையில. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்காத அவமானங்களா, அவர் கடந்து போகாத உபத்திரன் பாதையா, மனிதன் எவ்வளவுதான் எங்களை பரியாசம் பண்ணி காரி துப்பி எங்களை தள்ளிவிடலாம். ஆகவே அவ்வளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டும் துன்பப்பட்டும் வேதனைப்பட்டும் ஜீவனை விட்டு ரத்த சிந்து பிதா இடத்தில் அவர் மண்டாடவில்லையா? அவருடைய நற்கனியை அவர் வெளிப்படுத்தவில்லையா? உதாரணம் மோசேயின் வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். மோசேயின் வாழ்க்கையில் சிறந்து காணப்பட்ட சாந்த குணம். ஆண்டவர் சொல்றார், மோசே பூமியில சகல மனிதனும் மிகுந்த சாந்த குணம் நான் இருந்தான் என்று. அந்த கனியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு சோதனை வந்தது. தண்ணீர் ஜனங்கள் முறுமுறுத்த போது அந்த சாந்தத்தை அவர் இழக்கிறார். கர்த்தர் கண்மலையோடு பேசுவதற்கு கோபத்தோடு அடிக்கிறார். ஆனால் மோசே கண்மலை அடித்தால் ஜனங்களுக்கு தண்ணீர் வந்தது தேவப்பிள்ளைகளே. ஆனால் அவருக்கு தண்டனை வந்தது, மிகப்பெரிய தண்டனை. கானான் தேசத்துள்ளுக்கு போக முடியவில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் கனி கொடுப்பதற்காக படைத்திருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் இருப்போம் தேவப்பிள்ளைகளே. நானும் நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகள், கத்தாதி கத்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் என்னையும் உங்களையும் படைத்த நோக்கம் கனி கொடுப்பதற்காக. ஆகிய கனி கொடுப்பதற்கு படைக்கப்பட்ட பலாமரம் விறகுகளையும் மூலிகைகளையும் மருதையும் நிழலையும் ஆடுகளுக்கு சாப்பாடையும் கதிரையும் நாட்காலியையும் கொடுத்து விட்டு அது திருப்தி அடைத்து தான் படைக்கப்பட்ட நோக்கம் அந்த பலா கனிகளை பலாப்பழம் கனிகளை கொடுப்பதற்கு இல்லாத போல நாங்கள் அப்படி இல்லாமல் என்னை ஆண்டவர் உங்களை அழைத்தது கனி கொடுப்பதற்காக. ஆக நாங்கள் அந்த இலைகள் மட்டுள்ள கிறிஸ்தவர்களை போல பெரிய பேரளவில் கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர், பார்க்க கிறிஸ்தவர் கோட் சூட் டை போட்டு பைபிள் கையில பெரிய பைபிள் வருவோம். ஆனா கனி இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்தோம், டே பார்க்க நல்ல கிறிஸ்தவனா இருக்கானே, அப்படி இருக்கானே, பார்த்தாலே கிறிஸ்தவன். ஆஹா. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அங்க இல்லை. பார்வையில கிறிஸ்தவன் அந்த இலைகள் உள்ள அத்தி மரத்தை போல. ரெண்டாவது, ஆண்டவர் எல்லாம் நல்லா பராமரிச்சு எல்லாம் செஞ்சு அதை எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாமே நமக்கு நாமே கனி கொடுத்து கொண்டிருக்கோம். மூன்றாவது, நல்ல தோட்டத்தில் கொண்டு வச்சுருக்கோம், நல்ல சபையில வச்சிருக்கா, நல்ல ஆசீர்வாதம் பசங்களை கொடுக்க எல்லாம் செய்தா. ஆனா கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கோம். நல்ல கனிகளே இல்லை. எரிச்சல், கோபம், சண்டை, சச்சரவு, உலகத்தை காரியம் எல்லாமே போட்டு. நாலாவது, புளிப்புள்ள மைமலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலக பற்று, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாமல் ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுப்பவர்களாய், அதிகமான கனிகளை கொடுப்பவர்களாய் இருப்போம் தேவப்பிள்ளைகளை. அந்த அத்தி மரமாய் பார்வைக்கு இல்லாமல் உண்மையாய் ஆண்டவர் தெரிப்போம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இது இந்த இதயத்தை கெடுக்குது, இதை வெட்டி போடு. அந்த அந்த தோட்டக்காரர் சொன்ன, எஜமானர் இன்னொரு வருஷம் இருக்கட்டும், நான் எரி போட்டு துப்புர பண்ணி பார்க்கிறேன். அது மாதிரி அந்த திரும்ப திரும்ப சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகிய நல்ல கனிகளை கொடுப்போம் தேவப்பிள்ளைகளை. இந்த 5 வகை கிறிஸ்தவர்கள் நான் என் வகை எனக்கு தெரியும், நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியும். ஆகிய ஆண்டவர்கிட்ட வேண்டுமா நாங்கள் எழுந்திருந்து, ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து அப்படியே தியானத்தோடு, ஆண்டவரே நான் நல்ல கனி கொடுக்கணும் ஆண்டவரே, இதுக்கு அதிகமாக நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறவரை மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. நான் மட்டுமல்ல ஆண்டவரே, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சபையார் அனைவரும் ஆண்டவரே ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ என் கிருபை தருகிற ஆண்டவரே. அப்பா நான் ஆண்டவரே, அப்பா இலைகள் மட்டுமல்ல கிறிஸ்தவர் போல அல்ல ஆண்டவரே. அப்பா அவனுக்கு அதிகமாய் நான் கனி கொடுக்கணும். அப்பா நான் பார்வைக்கு கிறிஸ்தவனாய் இருக்க கூடாது ஆண்டவரே, உண்மையாய் இலைகளோடு கனிகளும் சேர்ந்திருக்க ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருக்கணும்ப்பா. அப்பா நீ எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து, எனக்கு வேலையை கொடுத்து, உடல் நலத்தை கொடுத்து, படிப்பை கொடுத்து, அறிவை கொடுத்து, காசை பணத்தை ஞானத்தை கொடுத்து வைத்திருக்க ஆண்டவரே. ஆண்டவரே இவை எல்லாம் உமது ஊழியங்களுக்காக, உமது சபைக்காக, ராஜ்யம் கட்டப்பட சுவிசேஷ ஊழியங்களுக்காக நான் செலவழிக்க கிருபை பாராட்டுகிறாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா நீ நல்ல திராட்சை தோட்டத்தை நட்டு வச்சிருக்கிற ஆண்டவரே, ஜீவன் உள்ள சபையிலே சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சர்வமான சபையில என்னை வைத்திருக்க ஆண்டவரே. அநேகருக்கு இல்லா ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் இல்லா ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்க ஆண்டவரே. நான் உண்மையாய் நல்ல கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே, ஒரு பிரயோஜனம் உள்ள கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரை இந்த திருப்தி அடைய கசப்பான கனிகளை கொடுக்க கூடாது ஆண்டவரே. அப்பா நான் புளிப்புள்ள கனிகள் அல்ல ஆண்டவரே.
அப்பா என் வாழ்க்கையில மாய்மானமான வாழ்க்கை தேவையில்லை ஆண்டவரே. உள்ளதை உள்ளதென்னும் இல்லதை இல்ல சொல்லத்தக்கதால் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தந்து ஊழியக்காரருக்கு ஒத்த வேஷம் தரித்து இல்ல ஆண்டவரே, நான் உண்மையான கிறிஸ்தவனாய் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்தின்படி வசனத்தின்படி நீ எதே சொல்லியிருக்க அதன்படி வாழத்தக்கதா மாய்மானமான வாழ்க்கை இல்லை ஆண்டவர், உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து உங்களிடத்தில் போகணும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஆண்டவரே, நான் உண்மையான புளிப்புள்ள கனிகளை அல்ல ஆண்டவர், நல்ல கனிகளை குடிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற கிருபை பாராட்டு ஆண்டவரே. அது கிடைக்காத கண்ணுகளுக்கு எல்லா காரியங்களையும் தகர்த்து அந்த ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, இச்சடக்கம், தயவு இவையெல்லாம் எனக்கு வளரணும் அப்பா. நீ என்னை எதற்காக படைத்தீரோ அந்த நோக்கத்தை என்னை நிறைவேற்ற கிருபை தாரும் என்று சில சொல்லுமா ஜெபிங்க. வாய்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையுள்ள தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, கிருபையுள்ள தகப்பனே, நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவின் கனிகள் நிறைந்தவர்களாய் இருக்க கிருபையை கொடுக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அந்த கனிகளால் நிறைந்த ஆண்டவர்களே அப்பா, அந்த கனி உள்ள வாழ்க்கை கொடுக்கத்தக்க கிருபை ஒவ்வொரு சபை பிள்ளைகள் மீளும் ஆண்டவரே வளர்க்கும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே கனி கொடுக்கும் பிள்ளைகளாய் நீ அந்த பிள்ளைகளை படைத்த நோக்கம், இந்த இடத்தில் அழைத்து வந்த நோக்கம் நிறைவேறட்டும் அப்பா. அந்த கனி உள்ள வாழ்க்கை வாழ்த்தக்கத கிருபை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டவரே கனி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார்கள். ஆமென்.